பாளையம் ஆசிர்கானா பள்ளி நிர்வாகத்துக்கு சொந்தமான வக்புக்கு சொந்தமான இடத்துல இருந்துட்டு போலீஸார் மற்றும் வருவாய்த்துறை அத்துமீறி அறிவிப்பு பலகை அகற்றிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை எப்பத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா கிட்டத்தட்ட 4 வருஷமா, அதாவது இந்த இடத்த சுத்தம் பண்ணி போர் போடுறதுல ஸ்டார்ட் பண்ணி நாங்க போர் போட்டுட்டு இருக்கோம். போர் போடும்போது வராங்க, இந்த இடம் வந்து உங்களுக்கு சொந்தமானது கிடையாது, முஸ்லீம்கள் புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமிச்சிருக்காங்கன்னு சொல்லி இங்க இருக்கிற மக்கள்கிட்ட தவறான தகவலை பரப்பி அவங்களுக்கும் எங்களுக்கும் உண்டான சங்கடத்தை ஏற்படுத்தி இங்க ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி விடுறாங்க. ஜாதி சண்டையும் மத சண்டையும் இந்த மாதிரி ஒரு சின்ன இடத்துல இருந்தோம் இந்த இடத்துல பள்ளிவாசல் கட்ட நாங்க விட மாட்டோம்னு சொல்றது வந்து ஆரம்பிக்குது. இது அப்படியே வெளியே போகுது. இருக்கிறவங்க எல்லாத்து மனசுலயும் ஆழமா பதியுது, முஸ்லீம்கள் புறம்போக்கு நிலத்தை ஆதரிக்கிறாங்க, முஸ்லீம்கள் இந்த மாதிரி இடத்துல பள்ளிவாசல் கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு எங்க கிட்ட அனைத்து ப்ரூஃப்மே கையில வச்சுட்டு தான் இருக்கும். அனைத்து ப்ரூஃப் இருந்தும் இந்த இடத்துல எங்களால ஒரு பள்ளிவாசல் கட்ட முடியுங்கிறது மிகப்பெரிய சங்கடத்தை இங்க உருவாக்குது. எப்ப ஒரு நாட்டில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், எந்த ஒரு அடக்குமுறை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறது இந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு நமக்கு தெரியுது. அனைத்து ப்ரூஃபையும் கையில வச்சுட்டு உட்காந்துருக்கோம். இவ்வளவு ப்ரூஃப் நாங்க கையில வச்சுட்டுமே இந்த இடத்துல மீண்டும் பள்ளிவாசல் கட்டணும், இதுக்கான பணிகள் தொடங்கணுங்கிற வகையில இங்க போர் போடுறதுக்கு உண்டான ஆரம்பிச்ச பிரச்சனை இங்க இருக்கிற சில சமூக விரோதிகள் இதை பண்ண விடாம இப்ப வரைக்கும் தடுத்துட்டு இருக்காங்க. இந்த இடம் எங்களுக்கு தான் சொந்தம்ங்கிறதுக்குண்டான ப்ரூஃபையும் கொடுத்து இந்த இடத்துல ஒரு போர்டும் வைக்கப்பட்டுச்சு. அந்த போர்டும் வருவாய்த்துறை அதிகாரிகள் வந்து வலுக்கட்டாயமா அகற்றப்பட்டுச்சு. எந்த ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுமே கொடுக்காம இங்க இருக்கிற சில சமூக விரோதிகள் வரைபடத்துல, அதாவது வெறும் வரைபடமா வரைஞ்சு இந்த இடம் எங்களுக்கு சொந்தம், இந்த கோயில் எங்களுக்கு உண்டானது, பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போறதுக்குண்டான வழி இல்லைன்னு சொல்லிட்டு தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மனுஷன் வாழ்றக்கே அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அந்த மனுஷன் இறந்ததுக்கு அப்புறம் அவர் அடக்கம் பண்றதுக்குண்டான அடக்கத்தை இங்க பண்ண விட மாட்டாங்க, அடக்கம் பண்ண விட மாட்டோம்னு சொல்றாங்க. அதே மீறி ஒரு மனுஷனோட அடக்கத்தை கூட நாங்க அவ்வளவு ஹம்பிளா அவங்க கிட்ட கெஞ்சி பண்ண வேண்டிய உண்டான சூழ்நிலையை இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. இது சம்பந்தமா ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அதுல ஆர்டிஓ கோவிந்தனும், நம்ம மேட்டுப்பாளையம் தாசில்தார் சந்திரனும், அண்ட் வக்ஃபோர்டு தாசில்தார் இருதயராஜ், அண்ட் நம்ம காரமடை காவல் ஆய்வாளர் ராஜசேகரன், இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டம் நடத்தப்பட்டுச்சு. அந்த கூட்டத்துல இது வக்ஃபுக்கு சொந்தமான இடம் தானே ஆணித்தரமா நிரூபிக்கப்பட்டுச்சு. எங்க கிட்ட இருக்கிற ப்ரூஃப் வச்சு அவங்களும் இது வக்ஃபுக்கு சொந்தமான இடம் தாங்கிறத நிர்ணயம் பண்ணாங்க. ஓகே சொன்னாங்க. இதை நாங்க பாத்துக்கிறோம், யாரோட தலைமையில இதை கொண்டு போகணுமோ அங்க நாங்க கொண்டு போறோம்னு சொல்லி எங்ககிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போனாங்க. அதுக்கு பிறகு இப்ப நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்தா இங்க தப்ப தட்டி கேட்கணும், சமூக நீதியை காப்பாற்றணும் இருக்கிற ஆபீசர்ஸ் இங்க ஒரு தூண்டுதல் அடிப்படையில தப்புக்கு துணை போறாங்களோங்கிறது எங்களோட சந்தேகமாவும் இருக்கு. இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல கூடிய சீக்கிரம் சேர்ப்பீங்கிற நம்பிக்கையில வீடியோ போறோம். தேங்க்ஸ்.